4 மணி ஆச்சுங்க. 4 மணி. இப்போ தான் சோறு திங்க வந்துருக்குறேன். நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்துக்கலாங்களா? நம்ம அது என்ன சாப்பாடு இது? வெஜிடபிள் என்ன சொன்னாலும் தெரியும். வெஜிடபிள்லாம் இல்லை, வெறும் குஸ்கா. வெஜிடபிள் குஸ்கா. ஆனால் வெஜிடபிளே உள்ளே இல்லை. வெஜிடபிள் குஸ்கான்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா மாசி கருவாடு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. மாசி கருவாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்புன்னு இருக்கும் சாப்பிட்டாலே. சரிங்களா? எப்படி சொல்கிறது, ஒரு பூமர் ஃப்ளேவர் இதில் வருமா? சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் லஞ்சு. இதான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் மணி 4 ஆகிடுச்சிங்க. இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன். மாட்டு பொங்கல் அதுமா மாடு மாதிரி உழைக்கிறேங்க. சரி பாய்ங்க. நான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு டேடி மாசி சாப்பிட்ருப்பாரான்னு தெரியல. அவர்கிட்ட போய் கேட்போம் மாசி எப்படி இருந்துச்சு. சார், மாசி சாப்பிட்டீங்களா? மாசி சாப்பிடுவோம். ஏன் சாப்பிடல? பிடிக்காது மாசி. ஏன் பிடிக்காது? நல்லா தானே இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆ, எப்போ இருந்து சாப்பிட்ற விட்டீங்க? மாசியா? மாசியை தான் கேட்குறேன். நான் வந்து 11 எப்படி சாப்பிடணும் அப்படி விட்டுட்டேன். 11 சாப்பிட்டு சரியில்லை, எனக்கு பிடிக்கல. நான் வேறு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குன்ட்டுருக்கிறேன். நீ வந்து பிடிக்கலன்ட்டுருக்குற. ஒன்றும் பிடிக்கும், அதுவும் எனக்கு பிடிக்கல. அதனால் நீ வந்து மாசியை வந்து அன்லைக் பண்ணிருக்க. வேணாம் உனக்கு இப்போ மாசி. சரி, அப்போ நானே அந்த மாசி ஃபுல்லாக சாப்பிட்றேன். ஓகே டன். மாசி கருவாடு செய்வதற்கான செய்முறை எப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்போம். அருமையே விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டுக்கலாம். அண்ணி, மாசி எப்படி செய்யணும்? மாசி கருவாடு அவள்கிட்ட கேட்குறது. செஞ்சது யாரு அப்போ சொல்லு. ம், சரி நறுக்கிட்டு சரி திரும்ப இது மாசி தூளை போடணும். அதில் சரி மிளகாத்தூள், இது எலுமிச்சம்பழம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மாசி செய்முறை ஈஸியான செய்முறை தான். அதே கேமரா பார்க்க மாட்டேன், அப்புறம் மறுபடியும் சாயிற ராணி மங்கமாவட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. இடுப்பு அடிக்குதா? சரி, இப்போ செய்முறை வந்து தெரியப்படுத்தாச்சா? இங்கே பாருமா, கேமரா பாருமா. ஓகேவா? சரி, ஓகே. நீ தான் பெரிய குக்குன்னு சொல்லிடுறேன் எல்லாத்திட்டையும். சரி.